ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மேட்ச் ஹேண்டிகேப் மேட்ச்சு. ஸோ இந்த ஹேண்டிகேப் மேட்ச்சில் நான் வேதாளம் அஜித்தை தான் ஃபஸ்ட் பிளேயராக வச்சுருக்கேன். ஆப்போனண்ட்டில் வந்து பிராக் லெஸ்னரும் கோல்பெர்க்கும் வச்சுருக்கேன். ஸோ இவனுங்களை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த மேட்ச்சு. ஸோ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எடுத்தோடனே 2 பேரும் பார்த்திங்கன்னா அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மேட்ச்சில் நான் வந்து கம்பேக் கொடுத்து திரும்ப வந்து எப்படி உனக்கு 2 பேர்த்த முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து பாயிண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. 49 பாயிண்ட்ஸாக இருக்குது வேதாளம் அஜித்துக்கு. அது சீசன் போய் தான் ஏற்றணும், ஆனால் சீசன் போகாமே அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இவனுங்கெல்லாம் ஃபுல் பாயிண்டில் இருக்கானுங்க, பிராக் லெஸ்னரும் கோல்பெர்க்கும். ஸோ இவனுங்க வந்து எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்கானுங்க, அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ இப்போ அவனுங்களோட கை தான் ஓங்கியிருக்கு. அவனோட கை ஓங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்களேன், இவன் தடுத்தா அவன் அடிக்கிறான், அவன் தடுத்தா இவன் அடிக்கிறான். நானும் எவ்வளோ தான் தடுத்துக்கிட்டே இருந்தாலும் கரெக்டாக அந்த லைட்டாக கலங்குற மாதிரி தடுத்து கொஞ்சம் கலங்குற மாதிரி இருந்தோன்னா எவனா ஒருத்தன் ஸ்மாக் போட்டுடுறான். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா. இவன் அடிக்கும்போது தடுக்கிறதுக்கு L2 அழுத்துறேன், இவன் பிடிக்கும்போது தடுக்கிறதுக்கு R2 அழுத்துறேன். இப்படி எதாவது ஒன்று மாற்றி அழுத்தும் போது என்னை சோழியை முடிச்சு விட்றானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கம்பேக் கொடுத்துருவேன், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அடியும் நான் பெரிய இதெல்லாம் எதுவுமே செட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த டிஃபால்ட் அடி என்ன இருக்கோ அதே தான் அப்படியே தான் இருக்குது. எங்கே எனக்கு டைமே கிடைக்கல, எல்லாம் வெளியே போயிட்டு வந்தால் விளையாடுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம், கம்பேக் கொடுப்பேன். கொஞ்சம் கேப் கிடச்சிச்சின்னா கம்பேக் கொடுப்பேன். ஸோ நம்ம TLC மேட்ச் மாதிரி டேபிள் சேரு அப்புறம் அந்த ஏணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிக்கவும் முடியாது, படிக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்க முடியாது. ஸோ இதோட ரூல்ஸ் படி இதெல்லாம் இந்த ஹேண்டிகேப் ரூல்ஸை படி இதெல்லாம் ஆனில் இருக்குது. ஸோ அது ஆஃபில் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாம், அதுவும் பண்ண முடியாது. பாருங்களேன், நானும் மாற்றி தடுத்துட்ருக்கேன், எனக்கு மாற்றி பாருங்கள். இதாண்டா டீம் ஷாட் போகிறானுங்க, 2 பேர் சேர்ந்து நடிக்கிறானுங்க பாருங்கள். ஷிட், டேய் விடுங்கடா. சரி, அதான் சொன்ன மாதிரி அந்த முக்கோணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த படிக்கட்டை எடுத்துகிட்டு வந்து இவனுங்களை என்னால் அடிக்க முடியாது. ஸோ இவனுக்கு 2 பேர்த்தையும் ஒன்லி ஸ்மாக் போட்டு தான் அடிக்கணும், இல்லைன்னா கையில் அடித்து மட்டும்தான் ஸ்மாக் போட முடியும், வேறு வழி இல்லை. பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணப்போ, இப்போ ரெஃப்ரி நீ எதுக்குடா குறுக்கால ரெடி, சும்மா இருக்கவே மாட்டியாடா. இப்போ அவன் பாருங்கள் ரெஃப்ரி. ஸோ இவனுக்கு 2 பேர்த்து ஸ்மாக் போட போகிறதில்ல. நம்ம கோல்பெர்க்கோட ஸ்பியர் என்கிட்ட நான் செட் பண்ணியிருந்தேன்னு வச்சோங்களேன், எவனா ஒருத்தனை ஸ்பியர் போட்டு ஒருத்தனை ஸ்மாக் போட்டு சீக்கிரமாக மேட்சை முடிப்பேன். பட் எந்த ஐடியுமே செட் பண்ணாதனால அவன் இன்னும் பண்ண முடியல. அதனால் அந்த ராண்டி ஆர்டனோட அந்த கழுத்து திருவுற ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இவங்களுக்கு மாற்றுக்காட்டில் போட போகிறேன். அது ராண்டி ஆர்டனோட ஸ்மாக் தானே, எனக்கு சரியாக தெரில, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராண்டி ஆர்டனோட ஸ்மாக்காக தான் இருக்கும். அது ஸ்பேருக்கு என்ன அழுத்துறமோ அதே இதுதான், முக்கோண எக்ஸு. ஓகே, இவன் நிற்கிறதுனால ஃபால் பண்ண விட மாட்டான். இவனா ஒருத்தனை கீழே அடித்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் இவனா ஒருத்தனை ஸ்மாக் போட்டு ஃபால் பண்ணால் மட்டும்தான் ஃபால் ஆகும். பாருங்கள் 2 பேர் என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள். கொஞ்சம் கேப் விடுங்கடா. வயிற்றில் அடித்தா நல்லா பலபலன்னு வயிறு அடி. பாருங்களேன், 2 பேருமே டயர்ட் ஆகிட்டானுங்க, அதில் கண்டிப்பாக அதை சொல்லலாம். பாருங்களேன், ஸோ என்ன நடக்குது. மறுபடியும் எனக்கு நான் ஸ்மாக் போட்டேன், ஃபால் ஆகும், ஆனால் ஃபால் ஆகாது. இவன் நிற்கிறதுனால ஃபால் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தனுக்கு வந்து ஸ்பேரை போட்டுவிட்டு இன்னொருத்தனை வந்து நான் ஃபால் பண்ணுறேன், அப்போ தான் ஃபால் பண்ண முடியும். ஃபால் ஆயிடுச்சு. தடுத்துட்டான்டா. என்னடா டேய், மேட்சை சீக்கிரம் முடிக்கலான்னா ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபால் ஆகுமா? 1 அட்ரா பேர் 1 இல்லை இந்த பண்ணிடுவேன். 1 ஐயோ சீக்கிரம் மேட்சை முடிக்கலான்னா முடிக்க முடியாது. இப்போ இவனை தள்ளி விட்டு
இப்போ பிராக் லெஸ்னரை வந்து ஒரு ஸ்மாக் பண்ணலாம். இல்லை இவனுக்கு அந்த இதை போட்டுட்டு ஸ்பேரை போட்டுட்டு தலையில் அடிக்கிற அடி அடிச்சுட்டு இப்போ இவனுக்கு ஃபால் பண்ணுவோம். இப்போ ஃபால் ஆகிடும் பாருங்களேன். ஏய் என்னடா ஆகலையா? என்னடா டேய் டேடி பண்ணுறீங்க? போடு ஸ்மாக்கை போ. இல்லை ஸ்மாக் போடவே கூடாது. ஸ்மாக் போட்டால் சரி வராது. இதை இப்போ இவனுக்கு போடுவோம். இப்போ ஃபாலோ ஆயிருமா? இப்போ கண்டிப்பாக ஃபாலோ ஆயிருங்க. ஆயிடுச்சு. 2 3 முடிஞ்சிருச்சு. ஆட்டம் முடிஞ்சிருச்சு. எனக்கு 2 பேர்த்து சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். விடுவோம்மா வேதாள் அஜித்னா சும்மாவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை அடுத்த லெவலுக்குலாம் கொண்டு போகிறதுக்கு நிறையா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே.